வணக்கம். ஆன்மீகமும் அறிவியலும் அப்படின்ற தலைப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில், நம்ம பண்பாடில் எவ்வாறு ஆன்மீகத்தை அறிவியலாகவும் இந்த அறிவியலை சூட்சமாக நம்ம முன்னோர்கள் எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு விஷயமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ அதை பற்றி புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்வியலில் எப்படி பயன்படுத்திடுது. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததை போல் நாம் வாழ முடியும். அப்போது அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த ஆன்மீகமும் அறிவியலும் எப்படி தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்பை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த தொகுப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். நம் நெற்றியில் இடக்கூடிய விபூதியை எதற்காக நாம் நெற்றியில் இடுகிறோம், அதை இப்படி இடுறோமா இல்லை இப்படி இடுறோமா, எப்படியோ இடுறதுக்காக ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். விபூதி அப்படின்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாம்பல். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய நெத்தி இருக்கு இல்லையா, இந்த நெத்தியில் தான் பல்வேறு இரத்த நாளங்கள் பயணிக்குது. அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய மூளைக்கு தேவையான சின்ன சின்ன நுண்ணுயிரில் சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் நீரோட்டம், நீரோட்டம் சொல்கிறோம், லிம்ஃப் நோடுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு மனிதன் உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் அதிகமாக சிந்திக்க அந்த ரத்தம் எங்கே போகுதுன்னா மூளைக்கு தான் அதிகமாக போகுது. அப்போ இந்த நெத்தி பகுதி இருக்கு இல்லையா, இந்த நெத்தி என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல பல நாடிகள் சங்கமிக்குது. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாம் எதை ஒன்றை ஒரு சின்னதாக விபூதி வச்சாலும் சரி, இல்லை பெருசாக பட்டை அடித்தாலும் சரி, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அலை மாற்றம் சக்தி அந்த இடத்துல இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தது இந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றாவது கண்ணில் நீங்கள் எப்பெல்லாம் தூண்டுதல் கொடுக்குறீங்களோ, குளித்து முடிச்சுட்டு இந்த விபூதியை எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய மூளையானது எந்த செயலை எடுத்து செயல்படுகிறீர்களோ அதில் ஒரு முழுமையான ஈடுபாடோடும் விழிப்புணர்வோடும் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூன்றாவது கண்ணை சின்ன குழந்தையிலேருந்தே ஆசீர்வாதம் பண்ணிக்கப்பா, சாமி கும்பிட்டுட்டு போப்பா, கோயிலில் போய் விபூதி எடுத்து வச்சுட்டு போப்பா, எதுவும் நினச்சிட்டு போகாதப்பா, உன் மனசு ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு சாமியை கும்பிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே இதை செய்கிறப்போ குளித்ததில் சுத்தமாகிடுது உடல். இதை செஞ்சுட்டு போகிறப்போ நம்ம உடலில் விழிப்புணர்வானது அதிகமாகுது. அடுத்தபடியாக ரொம்ப நல்லா சளி இருக்குது, இந்த சைனஸ்லாம் அங்கங்கே நீர் கோத்துக்குச்சுன்னு வச்சுங்களேன், இந்த விபூதி போடுறவங்களுக்கு, விபூதி இட்டுக்கிறவங்களுக்கு நெத்தி ஃபுல்லாக ஒட்டி 10 மாதிரி போட்டால் கூட அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நீரை ஃபுல்லாக அது உறிஞ்சி எடுத்துடும். அதனால தான் இதை மருத்துவமாகவும் செய்து கொள்வார்கள். அதனால தான் நம்ம என்னென்னா, குழந்தை, பெரியவர்கள், முதியவர்கள், அனைத்து வயதினருமே இந்த விபூதி இட்டுக்கிறதுனால என்ன நடக்கும்னா, உடலில் சக்தியானது, ஒரு பிராணசக்தியானது அதிகப்படியாகும். தண்ணியில் குழச்சி கூட வச்சுக்குவாங்க, ஏன்னா டக்குன்னு அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக. அதில் இந்த விபூதி மிக 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 ஒரு அருமையான தத்துவத்தை உடையது. இன்னொரு முக்கியமானது, நாம் என்றுமே இந்த உடலில் எப்பொழுதுமே அகங்காரமாக வாழ்ந்து விட முடியாது. இந்த உடலை விட்டு நாம் சென்று தான் ஆக வேண்டும். நாமும் இந்த சாம்பலை போல் ஒரு நாள் மாறிவிடுவோம் அப்படின்றதுக்காகவும் சூட்சமாக அதை ஒரு சயின்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்ம பண்ணுறப்போ மனமானது பணியும், நம்மளது குணமானது ஒரு பணிவான குணமாக இருக்கும். இல்லை என்ன இந்த விபூதி என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஏதோ விபூதிடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப என்ன நடக்கும்னா, அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன, அந்த தத்துவம் என்ன, அதை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுது, மருத்துவ குணநலன் என்ன, எந்தெந்த நாடிகள் அது மூலியமாக ஆக்டிவேட் ஆகுது, அப்படி செஞ்சு பார்க்குறப்ப மட்டும்தான் அதை நம்ம உணர முடியும். ஆக இது சாதாரணமாக ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு செஞ்சாலும் அது வேலை செய்யும். கொஞ்சம் பக்தியோடு நீங்கள் பிராணசக்தி அதில் நடக்குது அப்படின்றத உணர்ந்து குளித்த உடனே செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி உங்களுடைய முகத்திலேயே வருவதை நீங்கள் உணர முடியும். அதனால தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போப்பா, ஏதாவது உனக்கு காற்று கருப்பு இருந்தாலும் பக்கத்தில் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துஷ்ட சக்திகள் உங்கள் அருகில் வராதபடி இந்த ஒரு ப்ராக்டிஸ், இந்த ஒரு பாரம்பரியமானது நமது முன்னோர்களால் ரொம்ப அற்புதமாக ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தபடியாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள்
கண்டிப்பாக குளிக்கிறப்ப பண்ணலாம். எப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறோமோ அப்போல்லாம், ஏன் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போனால் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். விழிப்புணர்வு இருந்தால்தான் நம்ம எந்த தொழிலையோ எந்த செயலையோ யாரை பார்த்து பேசுகிறோம், என்ன இருக்குங்க, பொருள் என்ன இருக்குது, வண்டி எப்படி ஓட்டணும், அந்த தியானிக்கக்கூடிய ஒரு மனோநிலை வரும். அப்போ இந்த 3வது கண்ணை நாம் தூண்டும் பொழுது, விபூதி அந்த இடத்துல படும்போது, விரலங்க படும்போது நமக்கான அந்த காரிய சித்தி தானாக ஏற்படுகிறது. இந்த காரிய சித்தி ஏற்படுறதுக்கு இந்த ஒரு சாதாரண விஷயத்தை சூட்சுமமாக சக்தியாக நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அதில் மிக மிக முக்கியமானது, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இந்த விபூதியை நாம் இட்டுக்கொள்வது. இதை ஒரு ஆன்மீகமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவர்கள் அகோரிகள், முனிவர்கள், ரிஷிகள், இவர்களெல்லாம் உடல் முழுவதுமே பல இடங்களில் அங்கங்களில் இதை தேய்த்து கொள்வார்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வர்ம புள்ளி தூண்டப்படுது. அதுக்குன்னு ஒரு நியமம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டா இப்போ வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அந்த நெத்தியில் நீங்கள் அதை பயன்படுத்துவதும், இந்த தொண்டையில் நீங்கள் அதை இட்டுக்கொள்வதும், இந்த த்ரோட் சக்கரான்னு சொல்கிறோம், அந்த த்ரோட் சக்கராவில் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுலேருந்து தான் வருது. அப்போ அந்த சக்தி எந்த சமநிலையிலும் நல்ல ஊக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பொழுது, நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ விழிப்புணர்வோடும் நாம் எதை பேசுகிறோமோ அதில் ஒரு தெளிவும் இருக்கும்படியாக இருக்கும். அதுதான் சொல்வாக்கு செல்வாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையோட தெளிவான வார்த்தைகளை பேசும்பொழுது அது சாதாரண ஒரு வார்த்தையாக இல்லாமல் சக்தி பெற்ற ஒரு வார்த்தையாக, ஆன்மீகம் நிறைந்த அடுத்தவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறும். ஆக இந்த கலாச்சாரத்தை நீங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். பல மாற்றங்கள் வரும். காலை மற்றும் மாலை வேலை, அந்தி சந்தி வேலைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற காரியத்தில் வெற்றி அடைவதை நீங்களே உணர்ந்து பார்க்க முடியும். இதை செஞ்சு பாருங்கள். எப்படின்றத உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்ன்றது ரொம்ப அற்புதமாக நடக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நான் பார்த்து பேசுகிறேன். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.